உயர்நிலைக் குழுவில் பெரும்பான்மையானவர்கள் அமைச்சர்கள் இடம்பெற வேண்டும் என்ற கருத்தை சொன்னதால் அதனை மீண்டும் பரிசீலிப்பதாக கூறியிருந்தோம். ஆனாலும் அதிகாரபூர்வமாக அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்பதை 9ஆம் தேதி மாலை நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்த நிலையில் அதே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணியிருந்தோம். ஆதவர்ஜனா அவர்களின் அழைப்புக்கு பின்னர் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள் கொண்ட ஒரு குழுவின் தலைமை நிர்வாக குழுவில் இது குறித்து பேசியிருக்கிறோம். இன்று என்ன முடிவு என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறோம். எப்போது எதிர்பார்க்கலாம் சார்? மாலைக்குள்ள நாங்கள் அறிவிச்சாங்க, கேட்டிருக்காங்க. ஒரு எம்எல் முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் என்ன முடிவு என்பதை நாளைக்குள் அறிவிக்க வேண்டிய கோரிக்கை வந்திருக்கிறது. மாலை அறிவிப்போம். பாலாஜி அவர்கள் கூட நாங்கள் பங்கேற்கிறோம் அப்படிங்கிற கூட ஒரு தகவலை பாலாஜி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, பேட்டி கொடுத்திருந்தாங்க சார். அவங்க அப்போ எந்த மாதிரியான அதுதான் முன்னணி பொறுப்பாளர்கள் ஆரம்பத்திலிருந்தே அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்பதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். இருந்தாலும் நான் இடதுசாரிகள் எடுத்த முடிவைத்தான் நாமும் எடுக்க வேண்டும் என்று உறுதியாக நின்று அந்த அடிப்படையில் 9ஆம் தேதி அவ்வாறு அறிவித்தேன். ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இடம்பெறுவதுதான் சரியானது என்கிற கருத்தை மறுபடியும் தோழர்கள் விவாதித்தார்கள். ஆதவர்ஜனாவுடைய அழைப்பு வந்த பின்னர் மீண்டும் அந்த கோரிக்கை வலுத்திருக்கிறது. என்றாலும் கூட முறைப்படி முன்னணி பொறுப்பாளர்களோடு பேசி அறிவித்தேன்.